வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிமார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம வீட்டில் இருந்து டிமார்ட் கிளம்புறோம். ஸோ இது வந்து திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம போனோம் அப்படின்னா பாலம் ஒன்று வருங்க. ஸோ திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா பழையபடிக்கு நல்லா கொஞ்சம் வாகனங்கள்லாம் நிறைய போகிறக்க ஆரம்பிச்சிருச்சு. இதாங்க நம்ம அந்த பாலம் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இந்த வழியில் பார்த்திங்க அப்படின்னா அம்மா உணவகம் அதெல்லாம் இருந்துச்சு. இதாங்க அந்த அம்மா உணவகம். அண்ட் வந்து அந்த பாலம் ஏறி நம்ம கீழே இறங்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஆஸ் யூஷுவல் லாக்டவுன் மாதிரியே இல்லை. வண்டி வாசியெல்லாம் நிறைய போயிட்டு தான் இருக்குது. பாருங்கள், நிறையா குட்ஸ் ஏற்றிட்டு போகிறது, இந்த மாதிரி பைக்கு எல்லாமே நிறைய போயிட்டு தான் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா தேட்டர் போகிற வழி. இது பாலத்துலேருந்து இறங்கியாச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப்டர் லாக்டவுன் வந்து பஸ்ஸு பார்க்குறேன். ஸோ பாருங்கள், இது கருமத்தாம்பட்டி போகிற பஸ்ஸு. நாங்கள் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் நிற்கிறோம், சிக்னலில். ஸோ சிக்னலில் நிற்கும்போது பார்த்தேன் இப்படி நிறையா பேர் வந்து பஸ்லையும் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள், பஸ்ஸும் ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்குது. ஆனால் சீட்டில் வந்து 2 மெம்பர்ஸ் தான், ஒருத்தர் உட்கார சீட்டில் இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது புஷ்பா தேட்டர் பேக் சைடு வந்து ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ஆஸ் யூஷுவல் வரிச்சோடி தான் கிடக்குது. அங்கே மட்டும் ஆட்கள் இல்லை. அப்புறம் மற்றபடி பாருங்கள், சிக்னலெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் திருப்பூர் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பங்களா ஸ்டாப் சிக்னலில் நாங்கள் நிற்கிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம டைரெக்டாக எங்கே போகிறோன்னா டிமார்ட் தான் போக போகிறோம். ஸோ இதாங்க அதோட வே. நானும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா மாஸ்கெல்லாம் போட்டுட்டு நாங்களும் வந்து சேஃப்டியாக தான் வந்து கிளம்புனோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம இப்போ அம்மாபாளையமில் இருக்க வாரணாசி தேட்டர்கிட்ட வந்துட்டோம். ஸோ வாரணாசி தேட்டர்லேருந்து ஒரு 100 மீட்டரில் தாங்க நம்மளோட டிமார்ட் இருக்குது. ஸோ டிமார்ட்டில் வந்து நிறையா சீப்பஸ்ட்டு திங்ஸ் நிறையா இருக்குங்க. ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதாங்க நம்மளோட அந்த வாரணாசி தேட்டர். ஸோ நம்ம வாரணாசி தேட்டர்லேருந்து ஒரு 100 மீட்டரில் தான் டிமார்ட்டுக்கு நம்ம போக போகிறோம். இதாங்க அதோட வே. இங்கேருந்து நம்ம ஒரு யூட்டர்ன் வரும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்து நம்ம கிளம்பி அங்கே போகிறோம். இதோ நாம் டிமார்ட் வந்தாச்சுங்க. பாருங்கள், நம்ம திருப்பூரில் இருக்க டிமார்ட் இதுதாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ உள்ளே போய் வண்டி பார்க் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறைய காரு வண்டியெல்லாம் இருக்குங்க. பர்ச்சேஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குங்க ஆஸ் யூஷுவல். ஆனால் எல்லாருமே சானிடைசர் கொடுத்து மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு தான் வர சொல்கிறாங்க. உள்ளே போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் செக் பண்ணி சானிடைசர் கொடுத்து பேக் வந்து டேக் போட்டு கொடுத்தாங்க. பட் நாங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு டிமார்ட்குள்ளே போய் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது அந்த பார்த்தது எதுவுமே வந்து ஷூட் பண்ண முடியலைங்க. ஏன்னா அவங்க அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வீடியோ ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு நாங்கள் போயிட்டுருக்கோம். இது வந்து ரிட்டன் போகிறது அனுப்பூர்பாளையம் புதூர் வழியாக போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாத்திர கடைகள் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சபரி ஸ்டோர், இது வந்து ஒரு பெரிய பாத்திர கடை தாங்க. ஸோ நாங்களும் இங்கே தான் வந்து இந்த மீனாட்சி மெட்டல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் நாங்கள் எங்கள் கல்யாணத்துக்கான ஜாமானங்கள்லாம் பாத்திரங்கள்லாம் வாங்கினோம். இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து பெரிய பெரிய பாத்திர கடைகள் தான் இருக்கும். நல்லா ஒர்த்தாக இருக்குங்க. காஸ்ட்டும் நல்லாயிருக்கும். திருப்பூர் அனுப்பூர்பாளையம் சொன்னாவே மெட்டல்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே வீட்டிலேருந்து நம்ம எங்கே கிளம்புனோம் அப்படின்னா டிமார்ட் தான் போனோம். திருப்பூரில் வந்து டிமார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டிமார்ட் போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போனோம். அங்கே போய் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு காட்டலான்னு போனோம். பட் அங்கே போனால் எனக்கு ஒரு செம்ம டிசப்பாயின்மெண்ட்டுங்க. வீடியோ ஷூட் பண்ணக்கூடாது, ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நாங்கள் ஜஸ்ட்டு சம் திங்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி இப்போ நாங்கள் வந்து அம்மா வீட்டில் திருப்பூரில் இருக்கோம். திருப்பூரில் தான் இந்த டிமார்ட் வந்து இருக்குது. எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாசி ரோடு வாரணாசி தேட்டர்கிட்ட அந்த பக்கம் தான் உங்களுக்கு வந்து டிமார்ட் இருக்குது. யாராவது திருப்பூரில் இருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்கள். எல்லாமே நல்ல கம்மி ப்ரைஸில் தான் இருக்குங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க. எனக்கு கேரளாவில் சில திங்ஸ் கிடைக்காதங்காட்டி அங்கே எல்லாமே செட்டாக தான் கிடச்சி. அதனால தான் நான் வந்து நம்ம வீடியோ ஷூட்ஸ்க்காக சில திங்ஸ் மட்டும் நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸ்வேரில் ரொம்பவே நல்லாவும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ராசரி ஐட்டம்ஸு, வியர்ஸு, லேடிஸ் வியர், மென்ஸ் வியர், கிட்ஸ் வியர் எல்லாமே இருக்குங்க.
பட் நமக்கு வந்து வீடியோஸில் ஷூட் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எவ்வளோ அமௌண்ட்டோ அப்படிங்கிறது நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேங்க. இன்றைக்கி நம்ம டிமார்ட்டோட ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன்னு காட்டுறேன். இந்த பேக்கில் இருக்கிறது தாங்க நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது. என்னென்னு காட்டுறேன். இந்த பேகுக்கும் வந்து அவங்க செப்பரேட்டாக பில் பண்ணுறாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு விசிட் பண்ணி சின்ன பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். அதனால் நாங்கள் பேக் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. நாங்கள் கொண்டு போன பேக்லேயும் இதெல்லாம் வைக்க முடியல. அதனால் நாங்கள் தனியாக செப்பரேட்டாக பேக் வாங்கி தான் கொண்டு வந்திருக்கோம். சரி வாங்க இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த பேக்கில் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபலூடாக்கு யூஸ் பண்ணுற கிளாஸு. இந்த கிளாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 69 rupees தாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. டேமேஜ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா கிளாஸஸுமே நல்லா இருந்துச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 glass ஜாருங்க. இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரி கிளாஸ் ஜாரு 4 பீஸ் வந்து உங்களுக்கு 99 rupeesங்க. பார்த்தீங்க போட்டிருக்காங்க பாருங்கள் 99 rupees. இது அவங்களோட ப்ராடக்ட். ஸோ 4 செட்டு வந்து வருதுங்க இது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி டீ கப்புங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இனிமேல் நம்மளோட வீடியோஸ்லலாம் நீங்கள் இந்த கிளாஸஸ் எல்லாம் பார்ப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 22 rupeesங்க இந்த கிளாஸு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது வந்து ஒரு பீங்கான் மெட்டீரியல். இது வந்து ஒரு பவுலு. நம்ம பார்த்தோம் அப்படின்னா மண் பாத்திரம் மாதிரியே இருக்கும். பட்டு அந்த கலர் தான் அது. பட் இது வந்து பீங்கான். இது வந்து பார்த்திங்கன்னா 39 rupeesங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது வந்து இதாங்க நம்ம கடைசியாக பர்ச்சேஸ் பண்ண கிளாஸ் வேரில். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மக்கு தாங்க, டீ கப் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா 55 rupees வந்து எம்ஆர்பி. அவங்க வந்து 39 rupeesக்கு தராங்க. அடுத்தது வந்து ஒரு லைட்டர் வாங்கினேன். 59 rupeesங்க அவங்களோட இது. எம்ஆர்பி வந்து 99. இதில் வந்து லைட்டரு, பீலரு, நைஃபு இது 3 செட்டாக வந்துச்சுங்க. அடுத்தது ஒரு சிசர் வாங்கியிருக்கேன். இது ஒரு 39 rupeesங்க. அப்புறம் ஒரு விஸ்க் வாங்கியிருக்கேன். இது வந்து 19 rupees தாங்க. 19 rupeesக்கு விஸ்க்கு கொஞ்சம் நல்லாவே குவாலிட்டியாக இருக்குங்க. ப்ரெட் வாங்கினோம். இது வந்து ப்ரெட்டு. அப்புறம் ஆஃபரில் டெட்டால் ஹேண்ட் வாஷ் வாங்கியிருக்கோம். இப்போ இருக்கிற அந்த கொரோனா இதுக்காக நம்ம வீட்டில் ரெகுலராக வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் 3 வந்து கிடச்சிச்சு. பை 3 சேவ் 40 rupees அப்படின்னு வந்துச்சுங்க. ஸோ 3 வந்திருக்கு நமக்கு. அடுத்தது 29 rupees. இது வந்து பார்த்திங்கன்னா பேண்டு. ஸோ எனக்கு பேண்ட் வேணுங்கிறதுக்காக வாங்கினேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பார்லேஜி கோல்டில் 1 kg வந்து ஆஃபர் 10 rupees போட்டு வந்துச்சுங்க. ஸோ இந்த பிஸ்கட் பேக்கெட்டும் வாங்கினேன். இவ்வளோ தாங்க நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ண திங்ஸு. ஸோ இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா 16 rupees வாங்கினாங்கங்க. எம்ஆர்பியில் 20 rupees போட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து 16 rupees வாங்கினாங்க. ஸோ நீங்கள் டிமார்ட் போகிறவங்க பேக் கொண்டு போயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.